எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நெல்லிக்காய் கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. சாதம் கூட தான் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. அதுக்காக 4 பெரிய சைஸ் நெல்லிக்காய் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் எடுக்கும்போது பெருசாக இருக்கிறது, அதே மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கிற முத்தன நெல்லிக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. முத்தாத்த நெல்லிக்காய்க்கு கசப்பாக இருக்கும், அது வச்சு நம்ம கறி செய்யும்போது கறியும் கசப்பாய் போயிடும். ஒரு ஸ்டீல் கத்தி வச்சுட்டு விதை இல்லாமல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இரும்போட கத்தியெல்லாம் வச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் கட் பண்ணும்போது நெல்லிக்காயோட கலர் மாறிடும், அதனால தான் ஸ்டீல் கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இது ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப அரைஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாலும் போதும். நான் இப்போ இதே மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு கடாய்க்குள்ளே போட்டிருக்கு. நம்ம இப்போ இது வேக வைக்க போகிறேன். அதுக்காக காரமாக இருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம லாஸ்ட் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும். நெல்லிக்காயோட புளிப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுறது இல்லை, நெல்லிக்காய் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஒரு 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்க விட்டுக்கோங்க. அது அங்கே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய சைஸ் பூண்டு, 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய்க்கு பதிலாக காந்தாரி மிளகு சேர்த்து செஞ்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம கொதிக்க விட்ட நெல்லிக்காய் வெந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மீடியம் லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சா போதும். நெல்லிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸும் அதுக்குள்ளே ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ திக்காக கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஒரு கறி கொஞ்சம் லூஸாக தான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஹேர் ஆயில் எல்லாம் வாங்குறவங்கக்கிட்ட எல்லாம் நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறது, முடித்தா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கோங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டாலும் போதும். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கிற நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து லாஸ்ட்டு இதோட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். அது மறக்காமல் செஞ்சுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இனி இது நல்லா கொதிக்க விடணும். நெல்லிக்காய்க்கு நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றியிருக்கு. அதனால கொதிக்கிற வரைக்கும் இதே மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு டைம் கொதித்ததுக்கப்புறம் தீ உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. கொதித்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதுவும் போட்டு நல்லா வறுத்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கறிக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கறி சாதம் கூட தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற நெல்லிக்காயோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கறியோட டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும். அது மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.